ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். கண்டிப்பாக எல்லா சோகத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி நேற்று படு தோல்வி அடைஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஏங்க, தோத்தாலும் பரவாயில்ல, நல்ல 2 ரேட்டில் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக சென்னை அணி உள்ளே போயிருக்கும். இது தோத்துருக்குது ரொம்ப வருத்தத்தை அளிக்குதுங்க. நிறைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை தோனியோட லாஸ்ட் சீசன் வேறு கப்பு கொடுத்து அமைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேக்கு அவர் ஒரு லெஜண்ட். அவர் போகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்குது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா சென்னை அணி நிறைய நிறைய பேர் வின் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. தோத்துருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏமாற்றம் தரும். இந்த தோல்வி குறித்து நம்ம ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன் அவர் பல கண்ணீர் விட்டு கருத்துக்கள் தெரிவித்தார். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் மேட்ச் விளையாட்டு நிறைய கேப் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு 4-5 நாள் கேப் இருந்துச்சு. நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம், நிறைய பேசணும். தோனி நானும் நிறைய பேசணும். கோச் ஃப்ளம்மிங் கூட நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்ல ப்ரிப்பேர் தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே கை கொடுக்கல. எங்கள் பவுலர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க சரியாக போடலை. ஒரு 180 170 தான் கண்டிப்பாக நாங்கள் சேஸ் பண்ணியிருப்போம். இந்த அளவுக்கு ஸ்கோர் போந்து எங்களுக்கு ஏமாற்றம் இருந்துச்சு. இருந்தாலும் சேஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் ஸ்டார்டிங்கில் சரியாக விளையாடல. நல்ல தொடக்க குத்துருந்தா கண்டிப்பாக எங்கள் டீம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் தூபை ரொம்ப நம்பணும், அவரும் சரியாக ப்ளே பண்ணல. இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால் நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ண ஒரு ஃபோக்கஸோடு தான் வந்தோம். எங்களால் முடியல. அதேமாரி வின் பண்ண ஆர்சிபி அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 6 மேட்ச் அடித்து ஒரு டீம் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஆர்சிபி அணி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ளே ஆஃப்ஸுக்கு என்னோடய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக நல்லா வருவோம், நல்லா பண்ணுவோம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காருங்க நம்ம கைக்வாட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப இந்த தோல்வி யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி வின் பண்ணும், கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிட்டு கப் அடிக்கும்னு நினச்சிங்க. நிறைய ஏமாற்றம் இந்த போட்டியில் நேற்று நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணிக்கு நம்ம சல்யூட் போட்டு அவனுங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி டீமாக இருந்தாங்க. அடுத்து செகண்ட் ஹாஃபில் ஐபிஎல்லில் சரியான டீமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. 6 மேட்ச் தொடர்ந்து அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது நம்ம ஆர்சிபி அணி பண்ணியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இருந்தாலும் நம்ம அணி நல்லா போராடினாங்க. லாஸ்ட்டில் ஜடேஜா, தோனி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடினாங்க. பரவாயில்ல, பவுலர் கொஞ்சம் அதிக ரன் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். விடுங்க, தோத்துட்டோம், என்ன பண்ணுறது. அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக அடுத்த சீசன் கண்டிப்பாக நல்ல கம்பேக் கொடுப்போம். தலை விளையாடுவாரா, அதுதான் எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை விளையாடினாரா, ஏன்னா இந்த சீசன் ஒரு அடுத்த சீசன் தலையை பார்க்கலான்னு சொல்லலாம். அவர் இந்த சீசனோட போகிறதுனால அவருக்கு ஒரு கப்பு கொடுத்து அமைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னைக்கு வேர்ல்டுக்கே ஒரு லெஜெண்டுங்க. சென்னைக்கோசரம் 6 கப் அடிச்சு 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. 6வது கப்பு அடித்து அவர் கொடுத்து போவார் பார்த்தோம் போல. அந்த மாதிரி நிறைய சென்னைக்கோசரம் உழைச்சிருக்காரு. அவர் பார்த்துருப்பீங்க, இன்ஜுரியில் கால் வலியில் அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. அவரோட உழைப்பு கேட்ட பலன் கிடைக்கலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தோனி லாஸ்ட்டாக போகும்போது கப்பு கொடுத்துருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். விடுங்க, என்ன பண்ணுறது. தலை அடுத்த சீசன் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாம் கடவுளை வேண்டிக்கிங்க. நானும் வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரு சீசன் தலை அடுத்த சீசன் விளையாடி கப்பு கொடுத்து அவர்கிட்ட அமிச்சாங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம தலை தோனி டிசிஷன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. அவர் எடுக்கிற முடிவு தான். பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் சென்னை அணி தோத்துதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி ப்ளே ஆஃப்ஸ் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.